Hi students, today we see torque acting on a bar magnet in uniform magnetic field. Okay, this is the uniform magnetic field. This north direction, this is the south direction. So this is the bar magnet. So on bar magnet placed on a uniform magnetic field, it experienced torque. Torque means moment of force or rotating force. Okay. Then this is the and this bar magnet total length is the 2L. This placed in a uniform magnetic field, and also each pole, north pole and south pole, each pole experienced force of magnitude, that is F QMB. This pole, actually north pole experienced some force, that force F vector is equal to QMB vector. At the same time south pole also gets it experienced some force, that force is equal to minus QMB, because this is the north pole. So north pole இந்த ஒரு certain angle தான் இதை வந்து place பண்றாங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் இது வந்து என்ன ஆகும், இது சவுத் இங்கே இருக்குது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். இப்போ இதுக்கு அடிச்சு இந்த டைரக்ஷனில் தான் இது வந்து ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இது இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ டெஃபினட்டாக சவுத் போல் கண்டிப்பாக எந்த டைரக்ஷனில், அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன பண்ணோம், மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம QMBன்னு கொடுத்துட்டா டெஃபினட்டாக இதுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்கணும், டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு நெகட்டிவ் சிம்பிள் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, the origin of the bar magnet is O. The O point, O to N in between length L. Okay, this is a theta angle. Then next just ஒரு perpendicular distance calculate பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறோம் between these two poles. இதுக்கு இடையில இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, இதுக்கு இடையில ஒரு perpendicular லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த நாளில் இது யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தீட்டா, அப்போ சைன் தீட்டா அந்த பேஸில் சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு வந்து ஆப்போசிட் சைட் டிவைடட் ஹைப்போட்டெனஸ். அப்போ அந்த தீட்டா பேஸில் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னா 2L sin theta. Okay, the next the force experienced by north pole F vector N is equal to QMB vector. Base definition முன்னாடி நம்ம பார்த்தோம், B vector is equal to F divided QM சொல்லி பார்த்தோம். அதை தான் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஹியர், பட் ஆப்போசிட் டைரக்ஷன், பட் பேரலாக இருக்குது. இப்போ இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டு வந்து பேரலல் ஃபோர்ஸஸ்ஸு, பட் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அலைன் பண்ண, அதாவது அந்த ஃபீல்டு டைரக்ஷனுக்கு இந்த மேக்னெட்டை கொண்டு வரதுக்காக இந்த ஃபோர்ஸஸ் வந்து ட்ரை பண்ணும். பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் ஈக்குவலாக இருக்குது. டைரக்ஷன் ஒன்லி ஆப்போசிட், பட் மேக்னிட்யூட் லெவலில் இட்ஸ் ஈக்குவல். இப்போ சப்போஸ் ஒரு நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ், த நெட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த மேக்னெட் இஸ் 0. ஓகே, அப்போ நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இதில் தேர் இஸ் நோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன். டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு நம்ம கன்சிடர் பண்ண இந்த மெட்டீரியல், இந்த பார் மேக்னெட் மூவ் ஆகாது. அப்போ வந்து மூவ் ஆகாது, பிகாஸ் ஆஃப் இங்கே நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்டால் 0. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன், பட் இட் கிரியேட்ஸ் இந்த ஃபோர்ஸ், இட்ஸ் கிரியேட் சம் ஒரு கப்புள், அதாவது தீஸ் டூ ஃபோர்ஸஸ் கன்ஸ்டிடியூட் அ கப்புள், ஒரு இரட்டையை இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஏற்படுத்துகிறது. அதாவது ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இதன் மேலே ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுனால, இந்த டைரக்ஷனில் இதனால இது வந்து ஒரு இந்த பாயிண்ட்டை பேஸ்ட் ஆன் தி ஆரிஜினை பேஸ் பண்ணி ஜஸ்ட்டு இதன் மேலே ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸை தான் நம்ம வி வில் கால்டு த டார்க். அதுதான் நம்ம அப்போ அந்த டார்க் வேல்யூ தான் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, now the force experienced by north pole F1 vector is equal to QMB vector.
the force experienced by south pole Fs vector is equal to minus Qm B vector. Then next, the net force acting on the dipole. Net force போது இந்த north pole value, south pole value just add பண்ணுறோம். ஸோ இது நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறனால ஈக்குவலாக இருக்கிறனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால் 0. The net force on the bar magnet is 0. Okay, we go to next slide. Then the moment of force or torque, அதாவது rotating force experienced by north and south pole about point OS. இந்த பாயிண்ட், இந்த O அப்படிங்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே ஒரு டார்க் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டார்க் தான் now we have to calculate. ஸோ the டார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட்டு O to S இந்த டிஸ்டன்ஸு இன்ட்டு இங்கே கிரியேட் ஆகக்கூடிய இந்த பாயிண்டில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், இந்த O to N இந்த டிஸ்டன்ஸு இன்ட்டு இந்த பாயிண்டில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம கிராஸ் மல்டிப்ளைல எடுக்கிறோம். பாருங்க ON கிராஸ் என்ன அப்படின்னு கேட்டால் FN வெக்டர் நார்த் டைரக்ஷன், OS இந்த OS இன் டிஸ்டன்ஸ் இன்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் FS. ஸோ ஓகே, ப்ளஸ் இப்போ இது ரெண்டையும் இந்த இன்பிட்வீன் லென்த் O to S லென்த் ப்ளஸ் இங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய O to N லென்த் இங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், இதை தனித்தனியாக எடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால் டார்க் வேல்யூ கிடைக்குது. ஸோ Fn equal to we know the value Qm B vector, Fs equal to minus Qm B vector. Just this value and this value magnitude level it's equal. இதுக்கு வந்து ஒரு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் டார்க் கண்டுபிடிக்கிறோம். அப்போ டார்க் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் வி ஆர் கன்சிடர் ஒன்லி மேக்னிடியூட், நம்ம டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா டார்க் அப்படிங்கிறது ஒன்று இப்படி ரொட்டேட் ஆகும், இல்லைன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பிரித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல டைரக்ஷன் எடுத்துக்க தேவையில்லை. ஃபோர்ஸ்னு மென்ஷன் பண்ணும்போது தான் நம்ம டைரக்ஷன் எடுப்போம். டார்க்னு எடுக்கும்போது no need to mention this negative symbol. So our magnitude level this QMB vector and minus QMB these two forces வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஈக்குவல். அப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி we can write. Then ON is equal to L, OS equal to length of the bar, length of the bar magnet 2L. இல்லை ரெண்டா டிவைட் பண்ணால் அதனுடைய வேல்யூ வந்து L. ஓகே, இதுக்கு வந்து நம்ம L சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் திஸ் இஸ் த கிராஸ் ப்ராடக்டில் இருக்குது ON வெக்டர் கிராஸ் QMB வெக்டர், அதாவது A வெக்டர் கிராஸ் B வெக்டர். ஸோ AB sin theta we can write. ஸோ AB sin theta சேம், இதையும் அதே மெத்தடில் எழுதிக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ளஸ் பண்ணுறோம் இல்லையா, 2L எல்லா வேல்யூஸ் என்னமா இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ 2L QMB sin theta எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு PM is equal to magnetic dipole moment, PM is equal to QM into 2L. ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ஒரு வெக்டார் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். வெக்டார் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது டவு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏ பிஎம் பி சைன் தீட்டா அப்படின்னு இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பை யூஸிங் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனை இந்த ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனை பேஸ் பண்ணி அதையும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன், இப்போ இது ஒரு பேப்பர் ஷீட்டு பர்பண்டிகுலர் இருக்குது, அவுட் ஆஃப் த பேப்பர் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இன்டு த பேப்பர் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல், இந்த ரூலில் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரூவோ ஒரு மரையோ நம்ம வீட்டில் இப்போ நல்லா டைட் வைக்கிறோன்னு வச்சுங்களேன், அப்போ அது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆணி வந்து என்ன எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டால் உள்பக்கமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உள்ளே இறங்கும். அப்போ அதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் இந்த டைரக்ஷனும் அந்த உள்ளே மூவ் பண்ணக்கூடியதும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இப்படி இருக்கும்.
இப்போ இதை ஏன் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஷீட்டை ஒரு ஷீட்டாக இதை நீங்கள் இமேஜின் பண்ணீங்கன்னா, இப்போ இதனோட இதில் டார்க் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், பெர்பெண்டிகுலராக அதில் இந்த இடத்துல இன்டு த பேப்பர் உள்நோக்கி தான் அந்த டார்க் வந்து என்ன ஆகுது, செயல்படுகிறது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ கண்டிப்பாக டார்க் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல, into the paper. அதை தான் சொல்லியிருக்காங்க. We conclude that the total torque is pointing into the paper. இந்த டார்க் இந்த இடத்துல உள்நோக்கி செயல்படும். Okay, I think you are clear. Thank you, students.